விறுவிறுப்பாக போயிட்டுருக்கிற நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சியில் எபிசோட் 8ல் டே 6 ஸ்டார்ட் ஆகுது. டே 6ல் 2 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நிகழ்ச்சி. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. டைனிங் டேபிள் உட்காந்துட்டு குழுவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி வந்து நம்ம கரண்டியை வந்து மைக்காக வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டிவிக்காக டிஆர்பிக்காக யாரும் பேச வேண்டாம், இங்கே யாரும் பொய்யா நடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி காயத்ரி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்ததாக காயத்ரி வச்சுருந்த கரண்டியை வாங்கி கஞ்சா கருப்பு அவருடைய கருத்து சொல்கிறதுக்காக வாங்கி பேசுகிறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பரணிக்கிட்ட பிரச்சனை பண்ணதை பற்றி பேசுகிறாரு. பரணிக்கிட்ட சொத்து பிரச்சனையா என்ன, பூர்வ ஜென்ம பகைன்னு அன்னைக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. அடுத்ததாக சக்தியும் அதுக்கு அடுத்ததாக அவர் கரண்டி வாங்கி அவர் பேசுகிறாரு பரணி பற்றி. பரணி, நீ புத்திசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, ரொம்ப நாங்கள் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் தான், ஆனால் நாங்களே இப்படி நடந்துக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசுகிறாரு. பரணி கொஞ்சம் டல்லாக உட்காந்துருக்காரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஸ்டேஜுக்கு வராரு. அதில் வந்து அனுவியா ஜூலியா இதில் வந்து இன்றைக்கி யாரோ ஒருத்தர் எலிமினேட் ஆக போகிறாங்க. அதை யாருங்கிறத காட்டுறேன் அப்படின்ட்டு கார்டை காட்டுறாரு. ஆனால் யாருங்கிறத சொல்லலை. மறுபடியும் லைவில் வந்து அங்கே ரூமில் பேசுகிறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அனுகிட்டையும் ஜூலிகிட்டையும் பேசுகிறாங்க. இன்றைக்கி யாரோ ஒருத்தர் வெளியே போக போகிறீங்க, உங்களை யாரெல்லாம் எலிமினேட் பண்ணுறதுக்காக உங்கள் பேரை சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அனுவியா வந்து நமிதா, கஞ்சா கருப்பு, வையாபுரியெல்லாம் எலிமினேட் பண்ணணும்னு நினச்சாங்க, சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி ஜூலிகிட்டையும் நீங்களும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நேகனு, ரைசா, ஆர்த்தி, காயத்ரி, அனுவியா இவங்க எல்லாருமே உங்களை சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், சரி சரின்னு கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் ஸ்நேகன் கிட்ட கேட்குறாரு, ஏன் ஜூலி நீங்கள் வெளியேற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி அன்றைக்கி ஹெல்மெட்டில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஸ்நேகன் இருந்துக்கிட்டு வந்த ஒரே நாளில் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, அதனால நான் அன்றைக்கி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அப்புறம் ஜூலிக்கிட்ட நீங்கள் வெளியில் போகிறீங்க, இப்போ வெளியில் போக போகிறீங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டா உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இங்கே இருக்கிறதுல யார் இவ்வளோ நாள் இருந்ததில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் எனக்கு காயத்ரி ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. எதிரி யாருன்னு கேட்குறாங்க. எனக்கு எதிரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அனுவியா கிட்ட நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து வெளியில் போனேன்னா ஸ்ரீயும் வையாபுரியும் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் ஜூலி, நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு, நான் இங்கே இருக்கிற எல்லாருமே நான் குடும்பமாக இருந்தேன், இந்த குடும்பத்தை நான் மிஸ் பண்ணுறது தான் நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் இங்கே வந்து உச்சக்கட்ட பரபரப்பாக இருக்குது. நான் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அந்த கையில் வச்சுருந்த கார்டில் இருந்து ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து வெளியில் நம்ம கேமரா கிட்ட காட்டுறாரு. இதுதான் இவங்க தான் வெளியே போக போகிறாங்கன்னு. அதில் வந்து அனுயா அப்படின்னு இருக்குது, அவங்கக்கிட்ட காட்டல. அதுக்கப்புறமா தான் திருப்பி அவங்கக்கிட்ட காட்டுறாங்க. அதில் வந்து அனுயான்னு இருக்கிறத பார்த்த உடனே எழுந்திரிச்சிட்டு ஜூலியும் அனுயாவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க. ஜூலி வந்துட்டு ஸ்நேகனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஏன் என்னை எலிமினேட் பண்ணுறதுக்கு என் பேரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு, ஏன் என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு அழுகுறாங்க. அப்புறமா அனுயாவை எல்லோரும் வெளியில் வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் அனுயா வெளியே வந்து கமல் கிட்ட பேசுகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா போர்டில் அங்கே இருக்கிற நம்ம அந்த குரூப்பில் இருந்த எல்லாத்தோட ஃபோட்டோவும் வச்சுட்டு, இவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு அடைமொழி வச்சுட்டு போகணும், ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு போர்டு கொடுக்குறாங்க. அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது. இந்த பேர் வந்து உங்களுக்கு யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சூஸ் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோல் மூட்டின்னு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதை யாருக்கு நீங்கள் சூஸ் பண்ணி இந்த பேர் வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை வந்து வையாபுரி கொடுக்குறாங்க. அடுத்த வாயாடி, இந்த பேர் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு கேட்டால் அது ஜூலிக்குன்னு கொடுத்துருந்துருக்காங்க. அப்புறம் பைந்தாங்கோலி அப்படிங்கிற பேர் வந்து ரைசாவுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் புழுகு மூட்டை அப்படிங்கிற பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நேகனை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வில்லன் இல்லைன்னா வில்லி, இதை வந்து யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டதுக்கு நமிதாவை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாட்டாமை யார் அப்படின்னு கேட்டதுக்கு காயத்ரி எப்போ கொடுக்குறதுக்கு பார்த்துட்டு அப்புறம் இல்லை, இதை வந்து நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாமை வந்து நமிதாவுக்கும், வில்லிங்கிறத பார்த்தீங்கன்னா காயத்ரிக்கும் திருப்பி மாற்றி வச்சிடுறாங்க. அப்புறம் ஆனழகன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து ஆரவை சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு கமல் இருந்துக்கிட்டு ஓவியாவுக்கு என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை, நான் அண்ணாவை நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றிடுறாங்க பிளேட்டை. அப்புறமா வெள்ளந்தி அப்படின்னா இதில் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அது பரணியை சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதிக பிரசங்கித்தனம் யாருன்னா கஞ்சா கருப்பை சொன்னாங்க. நாடகக்காரன் இல்லை நாடகக்காரின்னா இதில் யார் அப்படின்னு கேட்டதுக்கு ஓவியாவை சொல்லியிருக்காங்க. நல்ல மனசுக்காரன் அப்படிங்கிற பேரை சிரிக்கி கொடுத்துருந்தாங்க. புத்திசாலி இதில் யாருன்னு பார்த்தா அதில் கணேஷ் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. தலைவலி அப்படின்ட்டு சொல்லி தலைவலியை காட்டி இது யாருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு கமலுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
நான் தான் தலைவலியா அப்படின்னு சொல்லி காட்டிட்டு, நான் உங்களுக்கு தலைவலி குடுக்குற அளவுக்கு நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா இங்கிலீஷ்ல ஹெட்டிங் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா, "ஓ! சாரி தெரியாம உங்களுக்கு குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "இது யாருக்குமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட வாங்கி கீழ வச்சர்றாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு ராமன் யாருக்கு பேரு சூட்டபுளா இருக்குன்னு பார்த்தா, கரெக்ட்டா ஆர்த்திக்கு சொன்னாங்க. கரெக்ட்டா சூட்டபுளா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறமா மேடையில அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அனுயாவ பத்தி இந்த ஒரு வாரத்தில எப்படிலாம் அவங்க இருந்தாங்களோ, அவங்களுடைய ஃபேஸ, அவங்களோட ரியாக்ஷன்ஸ வந்து ஒரு ஒரு கிளிப்பா காட்டுறாங்க அங்க இருக்கிற ஸ்க்ரீன்ல. கடைசியா நீங்க ஒரு பாட்ட பாடுங்க, பாடிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அவங்க வந்து பார்த்த முதல் நாளே அந்த பாட்ட வந்து அப்படியே பாடிட்டு, அப்படியே நன்றி சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்ட இருந்தும் விடைபெறுறாங்க. அப்புறம் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா, கன்சல்டிங் ரூமுக்கு ஆர்த்தி அழைக்கிறாங்க. அங்க வந்து நியூ டாஸ்க் ஒண்ணு இருக்குது. அந்த நியூ டாஸ்க் வந்து சொல்றாங்க, எல்லாத்துக்கும் முன்னாடி படிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல் சாரோட பாட்ட குடுப்பாங்க. கமல் சாரோட பாட்ட வந்து 2 நிமிஷத்துக்கு அவங்க டான்ஸு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டணும். அதுதான் இன்னைக்கு டாஸ்க்கு. அ அதுக்கான இது பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ரூம்ல அவங்களுக்கான ட்ரெஸ் எல்லாமே கொண்டு வந்து ட்ரெஸ்ஸு அண்ட் காஸ்டியூம்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க இருக்கு. போய் எடுத்துக்க சொல்றாங்க. போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 8:45 8:45க்கு பார்த்தீங்கன்னா, ஓவியாவும், ஆரவும் பார்த்தீங்கன்னா, டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க. அப்படியே ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அ அப்புறமா வையாபுரி பார்த்தீங்கன்னா, டான்ஸ் எனக்கு ஆட மாட்டேன். டான்ஸ் வராது. நான் படத்துல கூட ஆடுனது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்றாங்க. அப்புறம் ஆர்த்தியும், ஜூலியும் பார்த்தீங்கன்னா, அப்படியே டான்ஸ் பிராக்டிஸ் பண்றாங்க. ஆர்த்தி பார்த்தீங்கன்னா, வேட்டிய கட்டிக்கிட்டு ஆம்பள வேஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜம்முன்னு. இரவு 9:30 ஆகுது. டான்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆகுது. ஓவியாவும், ஆரவும் பார்த்தீங்கன்னா, டான்ஸ் ஆடுறாங்க. "சுந்தரி நீயும் சுந்தரன் நானும்" இந்த பாட்டுக்கு ஆடுறாங்க. அதில கோரஸா "ஓ ஓ" அப்படிங்கிற கோரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, காயத்ரி ஆர்த்தியும் பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட்ல வாய்ஸ் குடுக்குறாங்க. அப்புறம் பரணியும், ரைஸாவும் "பார்த்த விழி பார்த்த" அந்த பாட்டுக்கு வந்து குணா படத்து பாட்டுக்கு வந்து நடிக்கிறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வையாபுரியும், நமிதாவும் "மாமாவுக்கு குடுமா குடுமா" அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. வையாபுரி டான்ஸ் ஆட மாட்டேன், ஆட மாட்டேன்ட்டு பயங்கரமா ஆடுறாரு. அப்புறம் ஜூலியும், ஆர்த்தியும் "சொன்னபடி கேளு" இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் சத்தி பார்த்தீங்கன்னா, தனியா அப்படியே உடம்பெல்லாம் ஈரமா "தகிட தகிமி தகிட ததிமி தகிட ததிமி" இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் கஞ்சா கருப்பும், காயத்ரியும் பார்த்தீங்கன்னா, "நேத்து ராத்திரி" இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. எல்லாரும் "கெமிஸ்ட்ரி சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கை தட்டுறாங்க சத்தமா. அப்புறம் அனுயாவும், சினேகனும் பார்த்தீங்கன்னா, "காலங்காலமாக மாறும்" அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் கணேஷ் வெங்கட் பார்த்தீங்கன்னா, அவரும் தனியாவே "வாழ்வே மாயம்" அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே தாடியும் கையில பீர் பாட்டிலோட ஆடிட்டு இருக்கிறாரு. மறுபடியும் கமல் லைவ்ல வந்து பேசுறாரு அவங்ககிட்ட. அதாவது இப்ப இன்னைக்கு இந்த நடந்த க டான்ஸ் ப்ரோகிராம்ல எப்படி டான்ஸ் ஆடுனாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்காக வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாடல்லாம் எடுத்தப்ப அவருடைய அனுபவங்கள் எப்படி, அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி அவங்ககிட்ட கலந்துரையாடிட்டு இருக்கிறாரு. அப்புறம் "சத்தியோட டான்ஸ் நல்லா இருக்கு" அப்படின்னு சொன்னாரு. அப்படியே வையாபுரி டான்ஸ் பார்த்தீங்கன்னா, "அபூர்வ சகோதரர்கள்ல அப்பு டான்ஸ் ஆடுன மாரியே இருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் ஆர்த்தி, ஜூலி டூயட் 2 பேரும் ஆடுனது பார்த்தீங்கன்னா, அப்படியே பேசிக்கிட்ட மாரி இருந்தது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. கமலுக்கு பிடிச்சதா வந்து பார்த்தீங்கன்னா, "சத்தியோட டான்ஸ் நல்லாயிருக்கு" அப்படின்னு சொல்றாரு. அவர் டான்ஸுக்காக நல்லா இருந்ததுக்காக அவருக்கு ஒரு கிஃப்ட் வந்து ஸ்டோர் ரூம்ல இருக்கு. போய் எடுத்துக்கங்கன்னு சொல்றாரு. அந்த ஸ்டோர் ரூம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிஃப்ட் இருக்கு. அத சத்தி எடுத்துக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். இதோட இந்த ப்ரோகிராம் முடியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சார் சொல்றாரு, "வார கடைசியில மறுபடியும் மீட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்றாரு. "தேவைப்பட்டா இடையில கூட நான் வருவேன். அதுக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சா" அப்படின்னு சொல்றாரு. இதோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருது. நாளைக்கு என்னங்கிறது ப்ரோமோ காட்டுனாங்க. அதில பார்த்தீங்கன்னா, சினேகன் வந்து தலைவர்லேருந்து பொறுப்புலேருந்து வெளியேறாரு. அதாவது 1 வீக் முடிஞ்சிட்டனால நியூ தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தா பார்த்தீங்கன்னா, கஞ்சா கருப்பு பார்த்தீங்கன்னா, கேமரா கிட்ட பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. "என்னை வெளிய அனுப்பி விட்டுருங்க. என்னால இங்க இருக்க முடியல" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கிறாரு. அதே மாரி காயத்ரியும் பார்த்தீங்கன்னா, யாரையோ திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. "இப்படிலாம் பேசாதீங்க. எனக்கு பிடிக்காது. இந்த மாரி பேசுறதுலாம் எனக்கு பிடிக்காது" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது இன்னைக்கு நைட்டு தான் நாளைக்கு நைட்டு தான் தெரிய போகுது. நம்ம சேனலோட இணைந்திருங்க. நம்ம மறுபடியும் என்ன அப்டேட்னாலும் நம்ம உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நன்றி. நாளை சந்திப்போம்.